தலைவர் வந்து ஏதோ டென்ஷனில் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அந்த தொண்டர்கள் மக்களை வந்து காட்டு தீயாக பரவிடுது. அது அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். எல்லா தொண்டருமே பக்குவமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் எங்களை உள்பட. புரியுதா? எங்கள் தலைவர்லாம் கொண்டு தொண்டருங்களாம் தப்பு பண்ணால் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். அப்போ அவன் புது தலைமுறைப்பா, அவன் புது அரசியலை பார்க்குறான். அப்படி தான் இருப்பான். அவனை நீ வழிநடத்து, அவனை நீ கரெக்டாக வச்சுக்கோ. உன் தோழன் தானே அவன், அவனுக்கு புத்திமதி சொல்லுன்னு எங்கள் தலைவர் அழகாக சொல்கிறார். அதனால் எங்கள் கட்சியில் விசிகலேருந்து ஒருத்தர் கூட தப்பு பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ரியலாகவே தப்பு பண்ணன்னா அவன் விடுதலை சிறுத்தை கட்சியாகவே இருக்க மாட்டான். சும்மா ஏதோ ஒரு பொழைப்புவாதத்துக்காக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பியூராக அம்பேத்கரை நேசிக்கிறவ எங்கள் தலைவர், எழுச்சி தமிழை நேசிக்கிறவங்க யாருமே இந்த கொள்கை புரிதலோடு தான் இருப்பாங்க. நாங்கள் என்னைக்காச்சும் வந்து விசிகா தொண்டரோ இல்லை விசிகா முதன்மை பொறுப்பாளர்களோ பயங்கரமாக பாட்டாளி மக்கள் கட்சி திட்டியோ இல்லை வசைப்பாடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டோம். சரிண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொற்கொடி அவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பதவியிலிருந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த எடுத்த ஒரு அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க குடும்பம் சார்ந்த விஷயம், மகளையும் குடும்பத்தையும் மட்டும் கவனிச்சு பண்ணுறது. அது ஆமாம். நான் நேற்று கூட வந்து ஒரு வலைத்தளத்தில் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். அப்போ அது உட்கட்சியில் என்ன விவகாரம் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அதே சமயத்தில் மறைந்த என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன், பெரும் மதிக்கக்கூடிய தலைவர், ஏன்னா அவர் அண்ணனு கூட எனக்கு எவ்வளோ பழக்கன்றது வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை. பட் வந்து அந்த பார்வையில் நாங்கள் பார்க்க போனோன்னா நாங்களும் வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தான் வராங்க. அது எப்படி சொல்லுன்னா, நீ டக்குன்னு வந்து உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடுறீங்கன்னு என்ன சிலர் கேட்குறாங்கல்ல. நான் சொல்ல வரேன் தம்பி. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து நாங்கள் தலைவராக கூட பார்க்கல. நான் பர்சனலாக சொல்கிறேன். இது வந்து என் கட்சி சார்ந்தோ, இது என் கட்சியோட அறிக்கையெல்லாம் கிடையாது. என்னோட அப்படி சொல்கிறது என் சொந்த அண்ணன் அவர். அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். இப்போ எங்கள் தலைவர் அண்ணன் பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து 2 தலைவராக நடந்துக்கல. 2 தலைவராக நடந்ததில்ல. ஒரே வயிற்றில் பிறந்த ஒரு அண்ணன் தம்பியை தான் பழகினாங்க. நல்லது கண்கூட நின்று பார்த்தவன். அந்த அடிப்படையில் அவர் எனக்கு அண்ணன்.